So welcome friends, we will exercise 13.5 7th question பார்க்கலாம். So derive the formula for volume of frustum of a cone. ஏற்கனவே நம்ம 6th question என்ன பார்த்திருப்போம், curved surface area and total surface area of frustum of cone பார்த்திருப்போம். 7th questionல volume of frustum of a cone. Okay, so diagram அந்த first partக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட சேமா தான் வரும். என்ன டிஃபரன்ஸ் ன்னு சொல்றேன். Okay, diagram பாருங்க. So நம்ம bigger cone பண்றோம். சேம் அதே டயகிராம் தான், curved surface ஏரியாவுக்கும் வால்யூமுக்கும் சேம் டயகிராம் தான். ஸோ A, B, C, ஸ்மாலர் கோனுக்காக இங்கே கட் பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரம், ஸோ இது டோட்டல் ஹைட், ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு ரேடியஸ், ஸோ இதை வந்து டின்னு எடுத்துக்கிறோம், ஸோ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஏபிசின்றது பிக்கர் கோன், ஏடிஇன்றது உங்களுக்கு என்னது ஸ்மாலர் கோன். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பிக்கர் ரேடியஸ், ஸோ இது என்னென்னு எடுத்துக்கிறோம் R1. ஓகே, ஸோ இது வந்து ஸ்மாலர் ரேடியஸ், ஸோ இது என்னென்னு எடுத்துக்கிறோம் R2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ டிஇ, ஸோ இந்த பார்ட் பிக்கர் ரேடியஸ்ன்றதுனால இந்த பார்ட் எஃப்னு எடுத்துக்கிறேன், ஸோ இந்த பார்ட்டு ஜி. ஓகே, ஸோ ஏபிசி, ஸோ டிஇ, ஸோ இது பிக்கர் கோனுன்றதுனால இதை ரேடியஸ் R1 எடுத்துக்கிறேன், ஸோ இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன் பாயிண்ட் எஃப். ஸோ ஸ்மாலர் கோனுன்றதுனால இதை ரேடியஸ் R2ன்னு எடுத்துக்கிறேன், இதை நெக்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன் ஜின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரஸ்ட்ரம், இந்த ஃப்ரஸ்ட்ரம்ன்றது டிஇபிசி. ஸோ ஃப்ரஸ்ட்ரமோட ஸ்லாண்ட் டைப் ஃபஸ்ட்டு எல்ன்னு போட்டுறேன். ஓகே, ஸோ ஃப்ரஸ்ட்ரமோட ஸ்லாண்ட் டைட் எல். ஓகே, ஸோ டோட்டல் கோன், பெரிய கோன் உங்களுக்கு ஏபி இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஸ்லாண்ட் டைட் என்ன வந்துடும் உங்களுக்கு L1. ஓகே, ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு என்னது ஸ்லாண்ட் டைட் எல், ஸோ பிக்கர் பார்ட் வந்து இந்த ஸ்லாண்ட் டைட் வந்து L1. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த பார்ட் ஹைட் வந்து H. ஓகே, ஸோ டோட்டல் ஹைட்டு H1. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பார்ட்டு தான் நமக்கு தெரியும். இப்போ இது H, இது H1 அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஹைட் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், டோட்டல் H1 மைனஸ் H. ஸோ EC-ன்றது உங்களுக்கு H, ஸோ டோட்டல் AC-ன்றது H1. ஸோ இப்போ இந்த பார்ட்டுக்கு மேலே இருக்கிற பார்ட் என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த பிக்கர் பார்ட்லேருந்து இந்த ஸ்மாலர் பார்ட் மைனஸ் பண்ணுறது தான் ஆன்சர். ஸோ என்ன வந்து H1 மைனஸ் H. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லாண்ட் டைட். ஸோ இந்த பிக்கர் பார்ட் வந்து உங்களுக்கு என்ன ஸ்லாண்ட் டைட்டு L1, ஸோ ஸ்மாலர் பார்ட்டு L. ஸோ அப்போ இந்த பார்ட் உங்களுக்கு என்ன வந்துடும், டோட்டல் L1 மைனஸ் L, L1 மைனஸ் L. ஓகே, ஸோ இதான் டயக்ராம். இந்த டயக்ராம் சால்வ் பண்ணுவோம், சேம் லிசன் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி தான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா போட்ட மாதிரி தான். ஸோ என் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப், பிக்கர் கோனோட இந்த பார்ட் எடுத்துக்கிறோம், ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்மாலர் கோனோட ட்ரையாங்கிள் ஏடிஜி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ என் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப் அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஜி. ஓகே, ஸோ ஏபிஎஃப் அண்ட் ஏடிஜி. ஓகே, ஸோ எது பேரலா இருக்குது, டிஜி பேரலல் டு பிஎஃப். ஸோ டிஜி parallel to BF. Okay, so same Thales theorem na. So என்ன பண்றோம், AD upon AB. So AD ன்றது எங்க இருக்கு, AB மேல இருக்கு. So AD upon AB. Next AG upon இது மேல AF. So AG upon AF. So next DG upon இது மேல BF. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் தான் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஏடியோட பாயிண்ட் என்னது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், L1 மைனஸ் எல் டிவைடட் பை ஏபி. ஏபின்றது டோட்டல் ஹைட், ஸோ டோட்டல் ஹைட்ன்றது என்னது உங்களுக்கு L1 ஈக்குவல் டு ஏஜி. ஸோ ஏஜின்றது என்னது ஹைட், ஸோ இந்த பார்ட் ஹைட்ன்றது என்னது உங்களுக்கு H1 மைனஸ் H டிவைடட் பை ஏஎஃப். ஸோ ஏஎஃப்ன்றது டோட்டல் ஹைட், ஸோ டோட்டல் ஹைட் எவ்வளோ H1 equal to dg by bf. dg ஓட ரேடியஸ் என்னது R2, bf ஓட ரேடியஸ் R1. So R2 divided by R1. ஓகே, சேம் இது வரைக்கும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் ஏரியா சேம், வால்யூமும் சேம் தான். ஓகே, ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இந்த ரெண்டு பார்ட் எடுப்போம். இப்போ வால்யூமில் எந்த ரெண்டு பார்ட் எடுக்கிறோம்னா, ஸோ இந்த ரெண்டு பார்ட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ H1 மைனஸ் H divided by H1 equal to R2 divided by R1. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வந்துடும், R1 இன்ட்டு H1 மைனஸ் H ஈக்குவல் டு H1
into R2 வந்து ஓகே ஸோ R1 into H1 minus H equal to H1 into R2 சொல்ல மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ R1 into H1 minus R1 into H equal to H1 into R2 ஓகே ஸோ இங்கேயும் உங்களுக்கு H1 இருக்குது இங்கேயும் உங்களுக்கு H1 இருக்குது ஸோ ரெண்டு பக்கமே H1 இருக்கிறதுனால இது ரெண்டும் ஒரு பக்கமாக எடுத்து வரும் ஸோ R1 into H1 இந்த ப்ளஸ் H1 R2 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் H1 R2 ஸோ ஈக்குவல் டு இந்த மைனஸ் R1H இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் R1H ஓகே ஸோ ரெண்டுத்துலையும் H1 காமனாக இருக்கிறதுனால H1 வெளியே எடுத்துடுறோம் ரிமைனிங் R1 மைனஸ் H1 எடுத்ததுனால R2 ஈக்குவல் டு R1 into H ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது H1 ஸோ H1 ஈக்குவல் டு R1 into H divided by R1 minus R2 ஓகே ஸோ இந்த பார்ட்டு தான் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஓகே ஸோ அதை வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட திருப்பதியில் L1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஸோ இதில் வால்யூமில் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் H1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ லிசன் பண்ணுங்க இப்போ வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் ஈக்குவல் டு ஸோ வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் என்ன வரும் டோட்டல் வால்யூம் ஆஃப் கோன் ஏபிசி மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன் ஏடி இதுதான் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரம் ஸோ டிஇபிசி அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரம் அப்போ என்ன வரும் டோட்டல் பிக்கர் கோன் இருந்து இந்த மைனஸ் ஸ்மாலர் கோன் பண்ணோன்னா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரம் எடுத்துரும் ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ABC minus volume of cone ADE volume of cone ADE okay so volume of cone oda formula 1/3 pi r square h so 1/3 pi ABC so ABC இந்த பார்ட் உங்களுக்கு ரேடியஸ் என்னது R1 so R1 ஸ்கொயர் into height so ABC க்கு டோட்டல் ஹைட் என்னது H1 so என்ன வரும் H1 minus so next volume of cone ADE 1/3 pi so இந்த பார்ட் ADE so ADE உங்களுக்கு ரேடியஸ் என்னது R2 பட் இந்த பார்ட்டுக்கு உங்களுக்கு என்ன வருது height என்ன வரும் H1 minus H இதுக்கு என்ன வரும் height H1 minus H ஏன்னா இந்த ஸ்மாலர் கோன் எடுத்துருக்கோம் ஸ்மாலர் கோனுக்கு இதுதான் height so H1 minus H ஓகே ஸோ ஜஸ்ட் இதில் பார்ட் என்ன பண்ணுறோம்னா உள்ள ஒரு பார்ட்டாக முதல்ல என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ இங்கேயும் உங்களுக்கு 1/3 5 காமனாக இருக்குது இதுலேயும் 1/3 5 காமனாக இருக்குது ஸோ அந்த ஸ்டெப் ஃபஸ்ட் எடுத்துடுறோம் ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன வந்துடும் R1 ஸ்கொயர் H1 minus 1/3 pi காமனாக எடுத்தாச்சு minus R2 into 1/3 pi r square so sorry r square வரும் so 1/3 pi r1 square h1 1/3 pi r square so மேலே r square வரும் so pi எடுத்தாச்சு so r2 square into h1 okay so 1/3 pi எடுத்ததால r2 square into h1 so minus into minus plus r2 square into h okay so r2 square into h1 first part minus so inga minus irukku inge minus irukku so minus into minus plus r2 square into h okay so ipo ila enna cancel agum idu cancel agum so 1/3 pi inge h1 irukku inge h1 irukku so h1 common ah eduthona r1 square minus r2 square plus r2 square h ஓகே ஸோ இப்போ இந்த பார்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கே நமக்கு H1 இருக்குது இந்த H1 பார்ட் எடுத்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா இங்கே இருக்கிற பார்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகே ஸோ 1/3 pi இன்ட்டு H1ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ R1 இன்ட்டு H டிவைடட் பை R1 மைனஸ் R2 ஸோ இன்ட்டு R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் H okay so இப்போ just substitute பண்ண போறோம் R2 square H equal to
1 by 3 pi into r1h divided by r1 minus r2. இங்கே a square minus b square, a square minus b square, a plus b, r1 plus r2 into a minus b. again என்ன வரும், r1 minus r2 வந்து. ஓகே, ஸோ அது இல்லாமல் ப்ளஸ் என்ன இருக்குது உங்களுக்கு, r2 square h டினாமினேட்டர் இருக்கும். ஸோ 1 by 3 pi இங்கே போடுறேன். ஓகே, ஸோ 1 by 3 pi r1h into a square minus b square. So r1 plus r2 into r1 minus r2 divided by r1 minus r2. Okay, so plus என்ன இருக்கு, r2 square h. Okay, so இங்கே என்ன ஆயிரும், r1 minus r2 cancel ஆயிரும், இங்கே r1 minus r2 cancel. அப்போ 1 by 3 pi h into இப்போ 1 by 3 pi இது r1 minus r2, r1 minus r2 cancel ஆயிரும், into r1 multiply பண்ணோன்னா r1 square h plus r1 into r2 into h plus r2 square h. ஸோ புரியுதுங்களா? ஸோ 1 by 3 pi இருக்குது. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது r1 square h ப்ளஸ் r1h, r1 into r2 into h ப்ளஸ் என்ன இருக்குது, r2 square h. ஸோ இந்த வேல்யூ என்னாச்சு உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன இருக்குது, சாரி டோட்டல் சர்ஃபேஸ்ன்ற மாதிரி வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா. இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு என்ன காமனாக இருக்குது, h காமனாக இருக்குது. ஸோ 1 by 3 pi h வெளியே எடுத்துட்டோன்னா r1 square plus r1 into r2 plus r2 square. Okay. Therefore, volume of frustum equal to 1 by 3 pi h r1 square plus r2 square plus r1 into r2. Okay, thank you.